இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. பாக்ஸோன்னு ஒரு ஆக்ட் இருக்குது. இதை பற்றி டாக்டர்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அதை விட இம்பார்ட்டண்ட்டாக பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும் மற்றும் யங் டீனேஜர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாக்ஸோ ஆக்ட்ன்றது எதுக்காக வந்ததுன்னா, டு ப்ரிவெண்ட் செக்ஷுவல் அப்யூஸ் ரிலேட்டட் இவெண்ட்ஸ் ஃபார் யங் டீனேஜர்ஸ், பர்டிகுலர்லி லெஸ் தென் 18 years of age. அக்கார்டிங் டு திஸ் 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பொதுமக்களும் டீனேஜர்ஸும் தெரிஞ்சுக்கணும். எனி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் தட் ஹேப்பன்ஸ் between a boy and a girl less than 18 years of age is seen as rape. இதில் அவங்க ஒத்துக்கிட்டு விரும்பி உடலுறவு இருந்து லவ் பண்ணியிருந்தா கூட அது கோர்ட் ஒத்துக்கொள்ளாது. ஸோ ஒரு கப்பிளே கல்யாணம் ஆகுறாங்க, அகெயின் மேரேஜஸ், அந்த மேரேஜே இன்வேலிட். இப்போது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு 16 வயசு பொண்ணை ஒரு 18 வயசு பையன் கல்யாணம் பண்ணாங்க. அந்த திருமணத்தின் மூலியம் வர கர்ப்பமோ பிரசவமோ அந்த இஸ் நாட் சீன் ஆஸ் மேரேஜ். அந்த மேரேஜே இன்வேலிட். அந்த குழந்தையும் ஒரு ரேப்னால் பிறந்த குழந்தை மாதிரி தான் பார்க்கப்படும். ஸோ இந்த சட்டம் தெரிஞ்சுக்கொள்வது மிக மிக அவசியம். அதே போல் இப்போ ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு ஒரு 17 வயசு பொண்ணு, ஆனால் அவங்க தனியாரில் ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மூலியம் அந்த அபார்ஷனை பண்ணிக்க நினைக்கிறாங்கன்னா சட்டம் அதை அலோவ் பண்ணுது. பாஸ்கோ மற்றும் எம்டிபி ஆக்ட் மூலியமாக நம்ம அந்த பர்டிகுலர் கைனகாலஜிஸ்ட் கிட்ட போகும்போது சர்டன் ஃபார்மாலிட்டிஸ் ஹேப்பன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் போலீஸ்க்கு இன்டிமேஷன் கொடுக்கப்படணும். இது எல்லாமே கான்ஃபிடென்ஷியலாக எந்த ஒரு டீட்டெயிலும் வெளியில் போகாமல் பர்டிகுலர்லி ப்ரைவசியோட சேஃப் அபார்ஷனாக பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் பாக்ஸோ மற்றும் எம்டிபி ஆக்ட் கொடுக்குது. இதன் மூலியம் சைல்டு அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், பர்டிகுலர்லி அந்த ஏஜில் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வர அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஆக்ட். அதை நம்ம பொட்டென்ஷியலாக தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட். யங் டீன்ஸ் ஷுட் நோ அபவுட் பாக்ஸோ அண்ட் ஆல்சோ த பேரண்ட்ஸ் ஷுட் நோ அபவுட் பாக்ஸோ ஆக்ட். சமீபத்தில் இதை ஃபோக்கஸாக வச்சு நிறைய மூவிஸ் கூட வந்திருக்கு. ரீசெண்ட்லி ஒரு 17 வயசு பொண்ணு, ஷி வாஸ் brought with her boyfriend and we found irregular periods இருந்தனால அவங்க கர்ப்போனே அவங்களுக்கு தெரியாது. she was almost 4 months pregnant. ஸோ அவங்களுக்கு we were ready to offer abortion but there were certain rules. என்னென்ன ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுப்போம்னா, ஃபஸ்ட்டு நியர்பை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் we have to pass the information. இந்த மாதிரி ஒரு டீனேஜ் கேர்ள் ஹேஸ் கம் ஃபார் அபார்ஷன் சர்வீசஸ்ன்னு. செகண்ட் திங், த டாக்டர் அபார்ஷன் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணலாம். பட் அவங்க வயதின் காரணமாக அப்பா அம்மா கார்டியன் ரோலில் அவங்க அதை தெரியப்படுத்தணும். ஸோ அப்பா அம்மாவுக்கும் தெரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. த தேர்ட் திங் இஸ் அது கன்சென்ஷுவலாக இருக்கலாம். அவங்க 2 பேரும் தே மே பி இன்ட்ரெஸ்டட் இன் ஈச் அதர், தே மே லவ் ஈச் அதர். பட் சட்டம் அது காதலிக்கக்கூடிய கர்ப்பமாகக்கூடிய ஒரு வயதாக பார்க்கலை. ஸோ சட்டப்படி அது குற்றம். ஸோ கன்சென்ஷுவல் ஆக்டாக இருந்தாலும் போலீஸ் அதை ஒரு என்ட்ரி போட்டுப்பாங்க. ஆஃப்டர் தேட் டெஃபினட்டாக வித் பேரண்டல் கைடன்ஸ், வித் அ என்ட்ரி தட் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் பாஸ்ட் பை த டாக்டர் சேஃப் அபார்ஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே கோர்ட்டுக்கு போகணும், இது எல்லாமே இஸ் கோயிங் டு புட் த பாய் இன் ட்ரபிள் ஆர் கேர்ள் இன் ட்ரபிள் இல்லை. இதில் எக்ஸ்ட்ரீம் கான்ஃபிடென்ஷியாலிட்டி இஸ் மெயின்டைன். ஸோ இதில் 2 நோக்கம் இருக்குது. அந்த பெண் யாருனாலும் ஏமாற்றப்படவில்லை என்ற ஒரு ஊர்ஜிதம் சட்டத்துக்கும் போலீஸ்க்கும் வேணும். சேஃபான அபார்ஷன் கொடுக்கறதுக்கு தாய் தந்தை அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்தால் தே ஆர் கிவன் அட்வைஸ். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல் லெவலில் காலேஜ் லெவலில் இல்லை. செக்ஸ் எஜுகேஷன் இல்லாததுனாலையும் சட்ட ரீதியான ஒரு கைடன்ஸ் இல்லாததுனாலையும் கான்ட்ரசெப்ஷன், ஒரு கருவை நாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இன்றைக்கி கருத்தடை ஆலோசனை இருக்குது. இது எதுவுமே ஃபாலோ பண்ணாத ஒரு சுச்சுவேஷனில் தெர் இஸ் மோர் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் செக்ஸ் த்ரூ சோஷியல் மீடியா. ஸோ சின்ன டீனேஜ் பசங்க இதில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் பேரண்ட்ஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் கைனகாலஜிஸ்ட் to make safe abortion available and above all contraceptive advice available and awareness about POCSO Act and MTP Act. நம்மளுடைய சட்டம் எப்படிப்பட்ட சட்டமாக இருக்குது அப்படின்னா, 18 வயது கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான், பை ஆதார் நீங்கள் 18வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கணும். அப்போது மட்டும்தான் ஒரு கர்ப்பமானாலோ உடலுறவு ஆனாலோ அது சட்ட ரீதியாக குற்றமாக பார்க்கப்படுவதில்லை. ஸோ சுமார்
ஒரு 18 வயசு 10 மாதம் ஒரு பொண்ணுக்கு ஆயிருக்கு, அவள் 2 மாதம் கர்ப்பமாக வந்தாலும் அவள் அபார்ஷன் சீக் பண்ணுறான்னா த எம்டிபி ஆக்ட் அலவுஸ் அபார்ஷன் டு பி கிவன். அதே சமயம் டீனேஜ் நான் 18 வயசு வரைக்கும் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் கான்ட்ரசெப்ஷன் அப்படின்றது லெஸ் தென் 18 ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலியமாக ஆஃபர் கூட பண்ண முடியாத ஒரு நிலையில தான் இப்போ நம்ம சட்டம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த நியர் ஃப்யூச்சர் சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்தப்படும் என்று நம்புகிறோம். ஸோ த ரைட் திங் இஸ் நோ காண்டம், நோ செக்ஸ். காண்டம் பிரேக்கேஜ் ஆனாலும் இன்றைக்கி எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் இருக்குது. வித்தின் 48 to 72 hours ஒரு கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர் ஆயிருக்கும்னா மருத்துவ ஆலோசனை மூலம் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் மூலம் கரு உருவாகாமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ அவேர்னஸ் தான் இங்கே கீ டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் யோர் ரைட்ஸ்.